அஞ்சலி அவங்களுக்கு ராம் சார் கூட இந்த தேர்ட் அசோசியேஷன் கற்றது தமிழ் தாண்டி தரமணிலையுமே ஒரு சின்ன ரோல் பண்ணியிருப்பாங்க. பேரன்பு முடிச்ச அப்புறமா இப்போ இந்த படம் தேர்ட் அசோசியேஷன் வித் ராம் சார். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அஞ்சலி அவங்க அப்படின்னா 2 டைம்லையுமே வராங்க. ப்ரெசென்ட்லயும் இருக்கு, பாஸ்ட்லயுமே இருக்கு. அதாவது நிவின் பாலியோட பிளாஷ்பேக் மூமெண்டான்னு தெரியல, ஏன்னா பாஸ்ட்ல இருக்கு. பாஸ்ட் அப்படிங்கும்பொழுது அந்த இடத்துல ஒரு லவ் இன்ட்ரெஸ்டா மட்டும் வரக்கூடிய கேரக்டரா டிசைன் பண்ண மாட்டார் ராம் சார். இது கொஞ்சம் ஃபெமினிஸ்டிக் லைக் ஃபீமேல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. பாஸ்ட்ல வரக்கூடிய அஞ்சலி எட் அகைன் மாயப்பெண் அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட் போடும்போது பிரசன்ட்லயும் கொஞ்சம் ஞாபகங்களா வந்துட்டு போறாங்களா அப்படின்ற கேள்வியுமே அதிகமாகுது. ஏன்னா யாரோ ஒருத்தங்க ட்ரெயின்ல அவங்களை கிஸ் பண்ண போறாங்க, அவங்க யாரையோ பின்னாடி பார்த்துட்டு தள்ளி விடுற மாதிரி சீக்வன்ஸ் வரும்போது இது நிவின் பாலி அவங்களோட இமேஜினேஷனா இருக்குமா அப்படின்றது அகைன் குழப்புது. ஒரு மாதிரி ஏன் சார் இப்படி பண்ணி வச்சிங்கன்ற கேள்விதான் வருது, குழப்புது. பட் இந்த விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, இந்த குழப்பங்கள், நமக்கு வர்ற கேள்விகள், இதெல்லாம் தான் ஒரு கிரியேஷனுக்கு தேவையான விஷயம். அதனால இது தியேட்டர்ல பார்க்கும்போது இதுக்கான கேள்விகள் எல்லாமே 100% கிடைக்கும்.